வணக்கம். மே மாதம் 20ஆம் தேதி திங்கள்கிழமை, பிரதோஷம், சித்திரை நட்சத்திரம். சந்திர பகவான் கன்னியிலிருந்து துலாம் ராசிக்கு பிற்பகல் 3:30 மணி அளவிலே மாறுகிறார். இந்த சூழலில் எப்படி இருக்க போகிறது ராசி பலன் என்பதை பார்க்க இருக்கிறோம். திதி யோகம் அவ்வளவு சிறப்பாக இல்லை என்பதனால் இன்று பல ராசிகளுக்கு சிறப்பான நாளாக இல்லை. எந்த ராசிகளுக்கு என்பதை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாளுமே சிறப்பான நாள், நல்ல முன்னேற்றம். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சூப்பராக இருக்கு. உங்கள் பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் தில்லும் ஜெயிக்கும். சார், அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கட்டாய முருகனுக்கு தீபம் போட்டே தீரணும் வசதிப்பட்ட நேரத்தில். ஏன்? அதனுடைய தலைவர் கேது. சரி, மொத்தத்தில் 2 நாளும் சூப்பர்னு சொல்லிட்டு திருஷ்டி இருக்காதா? மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ரோமச ரிஷியே போற்றி, ரோஹிணி தேவியே போற்றி, பரத்வாஜரே போற்றி. அனுகூலமான எண் திங்கள் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். செவ்வாய் 2, 7 வடக்கு தெற்கு சிவப்பு பச்சை. சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் சாப்பிட கொடுங்க. ஏழைகளுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, கோயில் வாசலில் இருக்கிறவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம காசு பணம் கொடுங்க, நல்லது. பாம்பன் சுவாமிகள் அருள் இருக்கிற பகை கடிதல் புத்தகம் படித்து பாருங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சிறப்பான நாட்களாக இல்லை. கெத்து, அலட்டல், அசட்டுத்தனமான தைரியம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் அதை ஒத்துக்க மாட்டீங்க. அதுதான் உங்கள் பலவீனம். எனவே கவனம். வழிபாடு முக்கியம். ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் தயவு செய்து திங்கட்கிழமையும், மிருகசீரிட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு தீபம் போடுவது நல்லது. சரி, மொத்தத்தில் 2 நாளும் பணிவாகவும் நிதானமாகவும் இருக்கணும். கவனம். வழிபாடு முக்கியம். மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் அருக்கனே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அனந்தனே போற்றி. அனுகூலமான எண் திங்கள் 2 தெற்கு பச்சை, செவ்வாய் 4 மேற்கு சிவப்பு. பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படித்து பாருங்க. ஏழைகளுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க. புளி சாதம், பருப்பு சாதம், அரிசி மோர் சாதம் எல்லாம் கொடுங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைங்க. காக்கைக்கு தயவு செய்து சோறு வையுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. மிதுன ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களுமே சிறப்பான நாட்களாக இல்லை. வீண் பேச்சு, வீண் அலட்டல், தேவையற்ற பதட்டம் எல்லாம் அதிகமாக இருக்கிறது. எனவே கவனம். மிருகசீரிடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை கட்டாயம் முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும். நிதானம். 2 நாட்களும் பொறுமை. மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டிருப்பது நல்லது. ஓம் சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி, சியவனரே போற்றி. அனுகூலமான எண் திங்கள் 3 தெற்கு வெள்ளை, செவ்வாய் 2 வடக்கு பச்சை. பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படித்து பாருங்க. ஏழைகளுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க. புளி சாதம், பருப்பு சாதம், அரிசி மோர் சாதம் எல்லாம் கொடுங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைங்க. காக்கைக்கு தயவு செய்து சோறு வையுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. கடகராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் நல்ல நாட்கள். திங்கள் செவ்வாய் 2 நாளுமே உங்களுடைய பிறவி பலமான பொறுமையும் நிதானமும் பேச்சு சாமர்த்தியமும் ஜெயிக்கும். வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, உறுதி. அப்புறம் என்ன? கலக்குங்க. திருஷ்டி இருக்காதா? பின்ன மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டிருப்பது திருஷ்டியை குறைக்கும். ஓம் ஓம் பூமாதேவியே போற்றி, பூதலிங்கமே போற்றி, பூவராகமே போற்றி. அனுகூலமான எண் திங்கள் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். செவ்வாய் 2, 7 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் சாப்பிட கொடுங்க. ஏழைகளுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, கோயில் வாசலில் இருக்கிறவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம காசு பணம் கொடுங்க, நல்லது. பாம்பன் சுவாமிகள் அருள் இருக்கிற பகை கடிதல் புத்தகம் படித்து பாருங்க, நல்லது. சிம்ம ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சிறப்பான நாட்களாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது, அசட்டு தைரியம் இருக்கிறது, வெத்து கெத்து அதிகமாக இருக்குது, கோச்சிக்காதீங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டாயம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். ஏன்னா மகத்தினுடைய தலைவர் கேது. சரி, மொத்தத்தில் வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம். மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டிருப்பது மனசை சாந்தமாக்கும். சொல்லி பாருங்கள், மனசு நிம்மதியாகிடும். ஓம் அமுதனே போற்றி, சந்திரன்
அமுதனே போற்றி, அருக்கனே போற்றி சூரியன், ஆதிசேஷனே போற்றி. இந்த 3 மந்திரங்களும் சொல்லுங்க, நல்லது. நிதானம் பொறுமை. அனுகூலமான எண் திங்கள் 3 வடக்கு வெள்ளை, செவ்வாய் 2 தெற்கு சிவப்பு. பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படித்து பாருங்க. ஏழைகளுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க. புளி சாதம், பருப்பு சாதம், அரிசி மோர் சாதம் எல்லாம் கொடுங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைங்க. காக்கைக்கு தயவு செய்து சோறு வையுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாட்களும் ரொம்ப நல்லா இருக்குது. திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் உங்களோட பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம் அதிகமாகும், நல்லது. அஸ்தம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் திங்கட்கிழமையும், சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டே தீரணும். ஏன்? அஸ்தத்தினுடைய தலைவர் சந்திரன், சித்திரையினுடைய தலைவர் செவ்வாய். வழிபாடு முக்கியம். திருஷ்டி இருக்கு, மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் பாமாதேவியே போற்றி, பரசுராமனே போற்றி, பரத்வாஜரே போற்றி. அனுகூலமான எண் திங்கள் 3 7 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம், செவ்வாய் 2 1 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் சாப்பிட கொடுங்க. ஏழைகளுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, கோயில் வாசலில் இருக்கிறவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம காசு பணம் கொடுங்க, நல்லது. பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் புத்தகம் படித்து பாருங்க, நல்லது. துலாராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சூப்பரான நாட்கள், நல்ல முன்னேற்றம், வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, ஜெயிக்கிறீங்க. வழிபாடு நல்லா இருக்குது, பிரமாதமாக இருக்கும், சந்தோஷம் அதிகமாகும். என்ன? சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுறணும், அது முக்கியம். ஆமாம், மொத்தத்தில் 2 நாளும் சூப்பர், நிம்மதி அதிகம், உயர்வு உண்டு. மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கணும். ஓம் ஓம் கருடனே போற்றி, கார்கோடகனே போற்றி, காலகனே போற்றி. அனுகூலமான எண் திங்கள் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம், செவ்வாய் 2 1 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு. மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டிருப்பது நல்லது. ஓம் சொக்கநாதரே போற்றி, சோமநாதரே போற்றி, சொர்ணேஸ்வரனே போற்றி. சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் சாப்பிட கொடுங்க. ஏழைகளுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, கோயில் வாசலில் இருக்கிறவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம காசு பணம் கொடுங்க, நல்லது. பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் புத்தகம் படித்து பாருங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. 2 நாட்களும் நிதானம் பொறுமை கவனம், வழிபாடு முக்கியம். அசட்டு தைரியம் வேண்டாம், நிதானமாக இருங்கள், பொறுமையாக இருங்கள். மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டிருப்பது நல்லது. ஓம் அத்திரி முனிவரே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அனந்தனே போற்றி. இந்த 3 மந்திரங்களும் சொல்லுங்க, நல்லது. நிதானம் பொறுமை 2 நாட்களும். அனுகூலமான எண் திங்கள் 3 தெற்கு வெள்ளை, செவ்வாய் 7 வடக்கு பச்சை. பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படித்து பாருங்க. ஏழைகளுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க. புளி சாதம், பருப்பு சாதம், அரிசி மோர் சாதம் எல்லாம் கொடுங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைங்க. காக்கைக்கு தயவு செய்து சோறு வையுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. தனுசு ராசி இருக்கார நேயர்களே, 2 நாட்களும் சிறப்பான நாட்களாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம், கவனம் முக்கியம். நல்ல நாளாக இல்லை. கோபம் அதிகமாக வருகிறது, பேச்சு தேவையில்லாமல் வருகிறது. கோபத்தை வர வெளிக்காட்ட மாட்டீங்க சில நேரங்களில், அது உள்ளுக்குள்ளேயே உங்கள் ரத்த அழுத்தத்தை அதிகமாக்கும். எனவே கவனம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கட்டாயம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபமிட வேண்டும். 3 பேருமே 2 நாட்களுமே மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டிருப்பது நல்லது. ஓம் ஸ்ரீ முஷ்ணமே போற்றி, ஸ்ரீ காளஹஸ்தியே போற்றி. இந்த 2 மந்திரமும் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. கூடவே சியவனரே போற்றி, சிருங்கேரியே போற்றி. இந்த மந்திரங்களையும் சொல்லுங்க. நிதானம் பொறுமை. அனுகூலமான எண் திங்கள் 6 வடக்கு வெள்ளை, செவ்வாய் 4 தெற்கு பச்சை. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் இலவசமாக கிடைக்குது, ஒரு அரை மணி நேரமாவது படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு பசியாத்துங்க. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி சாப்பிட கொடுங்க, நல்லது. வெள்ளை அல்லது சிகப்பு துணி கொடுங்க, நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களுமே சிறப்பான நாட்கள், ஜெயிக்கிறீர்கள், வெற்றி அதிகம், நல்ல நாளாக இருக்கும். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் உங்களுடைய பிறவி பலமான நிதானமும் பொறுமையும் ஜெயிக்கும், நல்ல நாள், வெற்றி. அவிட்டம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கட்டாயம் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தீபம் போட்டுறணும். அவிட்டத்தினுடைய தலைவர் செவ்வாய். மொத்தத்தில் 2 நாளும் சூப்பர். மனசில் மட்டும் சில மந்திரங்கள் ஓடிச்சுன்னா திருஷ்டியை குறைச்சிரும். ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி, வைகுண்ட வாசனே போற்றி, வரதராஜனே போற்றி. இந்த 3 மந்திரங்களும் சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் திங்கள் 3 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம், செவ்வாய்
2, 7 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் இலவசமாக கிடைக்குது. ஒரு அரை மணி நேரமாவது படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு பசியாத்துங்க. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி சாப்பிட கொடுங்க, நல்லது. வெள்ளை அல்லது சிகப்பு துணி கொடுங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, இன்னைக்கு 3 மணியோட சந்திராஷ்டமம் ஓவர். அதுக்கப்புறம் சூப்பர். 3 மணி வரைக்கும் முக்கிய முடிவு வேண்டாம், அசைவனம் வேண்டாம், புத்தி மனசு ஒழுங்காக வேலை செய்யாது. 3 மணிக்கு அப்புறம் சூப்பர். 3 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் 4 தெற்கு வெள்ளை. 3 மணிக்கு முன்னாடி அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. நிதானம் பொறுமை. கட்டாயம் 3 நட்சத்திரக்காரர்களும் இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுறணும், நிலாவுக்கும் தீபம் காட்டணும். கவனம். ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் படித்து பார்க்கணும். செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. அரிசி சோறு அல்லது வேற ஏதாவது சாப்பிட ஏழைகளுக்கு தரணும். கவனம். வழிபாடு முக்கியம். மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டிருப்பதும் நல்லது. அனுகூலமான நாளாக இருக்கிறது 3 மணிக்கு அப்புறம். ஓம் ஓம் பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி, சங்கபாலனே போற்றி. திரும்பவும் சொல்கிறோம், 3 மணி வரைக்கும் டைம் சரியில்லை, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் சொல்லிட்டோம். 3 மணி வரைக்கும் கிடையாது, திசை கிடையாது, நேரம் கிடையாது. மீனராசிக்கார நேயர்களே, 2 மணி வரைக்கும் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் சரியில்லை, சந்திராஷ்டமம். பகல் 2 மணி வரை நல்ல நாளாக இருக்கிறது. அனுகூலமான எண் 1 தெற்கு வெள்ளை. 2 மணிக்கு அப்புறம் சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, அசைவனம் வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், புத்தி மனசு ஒழுங்காக இல்லை. மனசில் சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடணும். ஓம் ஓம் பௌமனே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி. இந்த 3 மந்திரங்களும் சொல்லுங்கள், நல்லது. நிதானம் பொறுமை கவனம். வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 3 மணிக்கு 2 மணிக்கு அப்புறம் கிடையாது, திசை கிடையாது, நிறம் கிடையாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் இலவசமாக கிடைக்குது. ஒரு அரை மணி நேரமாவது படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு பசியாத்துங்க. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி சாப்பிட கொடுங்க, நல்லது. வெள்ளை அல்லது சிகப்பு துணி கொடுங்க, நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.